ஒரு பொண்ணு அவளோட வாழ்க்கையில நடந்த ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயத்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல போறாங்கன்னா அது என்னன்னு தெரியுமா? நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்றது தான். இந்த ஒரு வார்த்தை சாதாரணமா ஒரு குடும்பத்தையும் சந்தோஷத்துல ஆழ்த்தும். ஆனா அதே வார்த்தை ஒரு பொண்ணோட மனசு நொறுக்கிடுச்சு. அவ வாழ்க்கையை ஃபுல்லா சேஞ்ச் பண்ற அளவுக்கு போயிட்டு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடந்திருக்கு. கோவிலோட அந்த அமைதியான சூழல் பெரிய நம்பிக்கையோட தங்கமயிலோட ஹஸ்பண்ட் சரவணனை சந்திக்க வரா. அவ மனசுக்குள்ள ஒரே ஒரு ஆசை மட்டும்தான். இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அவர் சந்தோஷப்படுவாரு. நம்ம வாழ்க்கை சரியாயிடும். அந்த நம்பிக்கையோட தான் நடுங்கிற குரல் சொல்றா, மாமா நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு அவ சொன்ன அந்த ஒரு நொடியில தங்கமயில் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னு தெரியுமா? சிரிப்பு, சந்தோஷம், ஒரு அன்பான வார்த்தை தான். ஆனா அதுக்கு பதிலா சரவணன் கேட்ட கேள்வி ஒரு பொண்ணோட மனசை உடைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த கேள்வி என்னன்னா, இந்த குழந்தை எவனோட குழந்தை அப்படின்றது தான். அந்த ஒரு வார்த்தை தங்கமயிலுக்கு மட்டும் இல்ல, இந்த கதையை பார்க்குற ஒவ்வொரு ஃபேன்ஸ்க்கும் கூட அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல வெளியில ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருந்த மீனாக்கு கூட அடுத்த ஃபியூ செகண்ட்ல நடந்ததை பார்த்து ஃபுல்லா ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் கண்ணீர் விட்டு கதறி அழுகிற தங்கமயில், இன்னொரு பக்கம் கோவத்தோடு வெளியில போகிற சரவணன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தங்கமயில் எடுத்த முடிவு தான் இந்த குடும்பத்தோட வாழ்க்கையை தலைகீழ மாத்த போகுது. அது என்ன முடிவு? உண்மையிலே தங்கமயில் சரவணன் விட்டு நிரந்தரமா பிரிய போறாளா, இல்ல இந்த கதையில இன்னும் பெரிய திருப்பம் வரப்போகுதா? அதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல டீட்டெயில பார்க்க போறோம். இப்போ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இமோஷனலான திருப்பத்தில் போயிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். இது சாதாரண குடும்ப சண்டையெல்லாம் இல்லை. ஒரு பொண்ணோட மனசை உடைக்கிற அளவுக்கு நடந்த ஒரு சம்பவம். இன்னைக்கு எபிசோட்ல தங்கமயில் ஒரு பெரிய நம்பிக்கையோட கோயிலுக்கு வரா. கோவிலில் சரவணனை மீட் பண்ணி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொன்னா ரெண்டு பேருமே எங்கேயும் சேர்ந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் மீனா கோயிலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மயிலோட மனசுக்குள்ள ஒரே ஆசை தான், இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் சரவணன் புரிஞ்சுக்குப்பாரு, நம்ம வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்னு நம்புறா. அந்த நம்பிக்கையோட தான் மயில் சரவணன் பாக்குறா. கோவிலோட அந்த அமைதியான சூழல நடுங்கிற குரல்ல தங்கமயில் என்ன சொல்றானா, மாமா நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சரவணன் சந்தோஷப்படுவான்னு தங்கமயில் நினைச்சா. ஆனா அப்படி ஒண்ணுமே நடக்கவே இல்லை. சரவணனோட முகத்துல சுத்தமா சந்தோஷமே இல்லை. அதுக்கு பதிலா அவனோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா சந்தேகமா இருக்குது. அதே நேரத்துல கோயிலுக்கு வெளியில மீனா ரொம்ப நேரமா நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே பேசி சமாதானமாய் வெளியில வருவாங்க அப்படின்னு நினைக்கிறா. அடுத்த ஃபியூ மினிட்ஸ்ல நடந்தது எல்லாமே இவளுக்கு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்குது. சரவணன் தங்கமயில் சண்டை போட்டுட்டு கோவமா கோவிலுக்கு வெளியில பார்க்கும்போது மீனா அங்க இருக்கா. அப்ப சரவணன் மீனாட்ட நீதான் இதுக்கெல்லாம் காரணமா, நான் கூட நீ அவசரமா வர சொன்னேன்னு நினைச்ச உடனே உனக்கும் செந்திலுக்கும் சண்டையா அப்படின்னு பயந்து போய் தான் வந்தேன். ஆனா நீ இங்க இவ்வளவு பார்க்க வச்சிருக்க, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு திட்டிட்டு அங்க கிளம்பி போயிடுறான். இதை பார்த்து பதறின மீனா உடனே கோயில்களை ஓடி போறா. அங்க போய் பார்த்தா தங்கமயில் கதறி அழுதுட்டு இருக்கா. மீனாவை பார்த்த உடனே மயில் ஓடி கட்டி பிடிச்சு அழுகிறா. அழுகையோட மயில் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் எவ்வளவு சொல்லியுமே மாமா நம்பவே இல்லக்கா அப்படின்னு ஃபீல் பண்றா. நான் டாக்டர் கொடுத்த சீட்டை காட்டியுமே அவர் நம்பவே இல்லை. அவர் நம்பாதது கூட பரவாயில்ல, ஆனா என்ன சந்தேகப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டார், அதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியலக்கா அப்படின்னு தங்கமயில் சொல்றா. அப்படி என்ன கேட்டாரு அப்படின்னு மீனாவும் கேட்கறா. இது எவனோட குழந்தைன்னு கேட்கிறாருக்கா அப்படின்னு கதறி அழுகிறா தங்கமயில். அந்த ஒரு கேள்வி ஒரு பொண்ணோட மரியாதையை சந்தேகப்படுகிற கேள்வியை இருக்குது. அதை நினைச்சுதான் தங்கமயிலால தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் மீனா தங்கமயில் வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க போனா பாக்கியமா அவளோட ஹஸ்பண்ட் மகளுக்காக அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கமயில் வீட்டுக்கு வந்த உடனே அவங்கள்ட்ட எதுவுமே பேசாம ரூமுக்குள்ள போயிடுறா. இதை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேருமே குழப்பத்துல இருக்காங்க. அப்ப மீனாட்ட பாக்கி என்னாச்சு அப்படின்னு துருவி துருவி கேள்வி கேட்கறாங்க. நான் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் தங்கமயில் ரூமுக்குள்ள போயிடுறா. மீனா மட்டும் உள்ளுக்குள்ள போய் சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. ஆமா ஏதாச்சும் கோவத்துல அப்படி பேசிருப்பாரு, நீ அதெல்லாமே நினைச்சு கவலைப்படாத மயில் அப்படின்னு அவ சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம பாக்கியம் கதவை தட்டுறாங்க. பக்கத்துல இருந்து அவளோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, மயில் அவளோட மாமியார் வீட்டுக்கு போறதுக்காக துணியை பேக் பண்ணிட்டு இருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா தங்கமயில் எடுத்த முடிவு வேற மாதிரி இருக்குது. அவ அமைதியா மீனாட்ட நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இனி எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, நான் இனிமே அவர் தொந்தரவு பண்ணவே மாட்டேன், அவர் விட்டு நிரந்தரமா பெரிய முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு ஷாக்கான மீனா தங்கமயில்ட்ட அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்காத, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நம்ம இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு மயில் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இந்த விஷயத்த மாமா எப்படியும் அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டாரு, அதனால நீங்களுமே யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு மீனாட்ட சத்தியம் வாங்குறா. போற போக்க பார்த்த தங்கமயில் சரவணனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவா போல தெரியுது. தங்கமயிலோட பேச்சை மீறி மீனா இந்த மேட்டர் வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாளா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் என்னென்ன அதிரடி திருப்பங்கள் வரப்போகுது அப்படின்றது இனி வர எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில அவளோட ஹஸ்பண்ட் தான் அவளுக்கு எல்லாமே இருக்கும். அவளோட சந்தோஷம், நம்பிக்கை, எதிர்காலம், இந்த மாதிரி எல்லாமே அந்த ஒரு மனுஷனோட தான் இணைஞ்சிருக்கும். ஆனா அந்த மனுஷனோ அவளோட மரியாதையை சந்தேகப்படுத்துற ஒரு கேள்வி ஒன்று கேட்டா அந்த பொண்ணோட மனசு எப்படி தாங்கும்? அதே நிலை தான் இப்ப தங்கமயிலுக்கு வந்திருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதையில ஒரு பக்கம் தங்கமயில் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் சரவணன் கோவத்துல எல்லாத்தையுமே மறந்து பேசிடுறான். ஆனா அந்த ஒரு கேள்வி, இந்த குழந்தை எவனோட குழந்தை அப்படின்றது, இந்த வார்த்தை தங்கமயிலோட மனசுல ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்திடுச்சு. அதனாலதான் அவ எடுத்த முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமே எனக்கும் அவருக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் விட்டு நிரந்தரமா பெரிய முடிவு எடுத்துட்டா. இப்ப பெரிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்கமயில் உண்மையிலே சரவணனுக்கு டைவர்ஸ் கொடுக்க போறாளா, இல்ல கோவத்துல எடுத்து இந்த முடிவு பின்னாடி சேஞ்ச் ஆகுமா? இன்னொரு பக்கம் மீனா ஒரு பெரிய சிக்கல் சிக்கியிருக்கா. தங்கமயில் அவள்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா, இந்த விஷயத்த வீட்டுல யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்றது. ஆனா இந்த உண்மை மறைச்சு வைக்க முடியுமா? மீனா இந்த விஷயத்த வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல போறாளா, இல்ல இந்த ரகசியம் இன்னும் பெரிய பிரச்சனை மாறப்போகுதா? இந்த குடும்பத்தோட வாழ்க்கையை ஃபுல்லா மாத்தக்கூடிய அடுத்த அதிரடி திருப்பங்கள் இனி வர எபிசோட்ல தான் நமக்கு தெரிய வரும். அதனால பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதையில என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.